என்னம்மா எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி முடிச்சாச்சுல்ல? ஆமாப்பா, எல்லாம் முடிச்சாச்சு. இனிமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா பொண்ணை பார்க்க வேண்டியதா பாக்கி. இந்த இடம் நல்லபடியா அமைஞ்சிட்டா அதுவே போதும்டாப்பா. எல்லாம் நல்லபடியா தான் அமையும். உன் மகளுக்கு என்ன குறை? அழகா செஞ்சு வச்ச சிலை மாதிரி இருக்கிறா. ஊத்துக்குழி வந்த மாதிரி இருக்கிறா. நல்ல கொழுக்கு முழுக்குன்னு என்னவோ செஞ்சு வச்ச சிலை மாதிரி இருக்கான்னு சொல்றாங்க பாரு. ஏ சும்மா இருடி, அவங்க காதலை கேட்டு வைக்க போகுது. அப்புறம் பார்த்தல வள்ளிய பேசுனது அவங்க. அப்புறம் உன்னை பிச்சு கழுத்துல மாலையா போட்டுக்கும். அதெல்லாம் ஒண்ணும் கேட்காதுக்கா. கேக்குற மாதிரியா பேசுறோம் நம்ம? அடடே, வாங்க தரகரே. என்ன இன்னும் மாப்பிள்ளை வீட்ல இருந்து யாரையும் வர காணோம்? நீங்க மட்டும் தனியா வந்திருக்கிறீங்க? இல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அதான் உங்ககிட்ட தகவல் சொல்லலான்னு வந்தேன். நீங்க எல்லாம் தயாரா தானே இருக்கீங்க? எல்லா ஏற்பாடோட. அப்படின்னா நாங்க போய் பொண்ணு ரெடியான்னு பார்த்துட்டு வந்துடுறோம். ஏப்பா, அப்படியே நீ போய் உன் பொண்டாட்டி என்ன பண்ற, கிளம்பிட்டாளான்னு பாரு. அப்படியே தட்டுல எல்லாம் எடுத்து வச்சிருக்காளான்னு பார்த்து எடுத்து வச்சுக்க சொல்லு. மாப்பிள்ளை வீட்டாளுங்க முன்னாடி எதுவும் சொதப்ப கூடாது. காஃபின்னு சொல்றதுக்கு முன்னாடி காஃபி வரணும். பலகாரம் எடுத்துட்டு வான்னு சொல்லும் போதே அவ பலகாரத்தை எடுத்துட்டு வரணும். அப்பதான் தட்டை தேடுறேன் பாத்திரத்தை தேடுறேன்னு உருட்டிட்டு இருக்க கூடாது கட்டாப்புடான்னு. சீக்கிரம் போ. சரிம்மா சரிம்மா. சரோஜம்மா, இவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. ஐயா சுந்தரையா, என் பக்கத்துல நிக்கிறவங்க தான் பொண்ணோட அம்மா. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க வாங்க. வாங்க வாங்க, வணக்கம். அடடே, இதுதான் பொண்ணா? ரொம்ப அழகா இருக்காங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, அது பொண்ணு இல்ல தம்பி, பொண்ணோட அண்ணி. ஆமா, அது என் வீட்டு மருமக, என் மகனோட பொண்டாட்டி. ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம சொல்லிட்டேன். இந்த குழப்பம்லாம் பொண்ணு இன்னும் வராததால தான். முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க. இவதான் எங்க வீட்டு பொண்ணு. நீங்க பார்த்து வந்த பொண்ணு இவதான். இந்த பொண்ணும் நல்லா தான் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். மாப்பிள்ளையோட அம்மா வரலையோ? வந்திருந்தா மற்ற விஷயம் எல்லாம் பேசி முடிச்சிருக்கலாம். ஆமா, மாப்பிள்ளையோடைய அக்கா மட்டும்தானே வந்திருக்காங்க. அம்மா ஏன் வரல? ஐயோ, இது என் பொண்டாட்டிமா, என் பொண்ணு இல்ல. உங்க சம்சாரத்துக்கும் உங்களுக்கும் நிறைய வயசு வித்தியாசம் இருக்கும் போலயே. அவங்கள பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. பையனுக்கு என்னவோ கல்யாணமே ஆக போகுது. என் மகன் என் மூத்த குடி புள்ள. இவ என்னுடைய இளைய சம்சாரம். என் சம்சாரம் தவறி 4 வருஷம் ஆச்சு. இப்பதான் 3 வருஷம் முன்னாடி இவளை கட்டிக்கிட்டேன். ஓஹோ, அப்படியா? சரி சரி. ஏம்மா அங்கே நிக்கிற? வா வா, வந்து இப்படி உட்காரு. போமா, போய் உட்காரு போ. வேணி, இந்த கும்பலுக்கு கண்டிப்பா நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். எனக்கு இதுங்களை பார்த்தாலே பிடிக்கல. பேசாம இரு சரோஜா. அவங்க வந்து போனப்புறம் நம்ம பேசிக்கலாம். அவங்க இருக்கும்போதே எதுவும் பேச வேண்டாம், சும்மா இரு. என்னம்மா படிச்சிருக்கிற? என்ன வேலை பார்க்குறியா இல்லை வீட்லயே இருக்கிறியா? காலேஜ் போய் டிகிரி முடிச்சிருக்கிறேன். இப்ப வீட்ல தான் இருக்கேன். சரி, பேச வேண்டிய மற்றதெல்லாம் பேசிக்கலாம்ல. எங்களுக்கு ஒரே பையன். சீர்சனத்தி குறை இல்லாம எல்லாம் வரிசையா இருக்கணும். ஒன்னதுலயும் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. ஊரு மெச்ச கல்யாணம் பண்ணி வைங்க. நல்ல நகை போட்டு நல்ல சீர்சனத்தி போட்டு மாப்பிள்ளைக்கு ரொக்கமாவும் கொடுத்துடணும். இதுல எந்த குறை இருந்தாலும் நாங்க கல்யாணத்தையே நிறுத்திடுவோம். எங்களுக்கெல்லாம் கிலோ கணக்குல நகை போட்டு கட்டி வைக்க ஆளு ரெடியா இருக்குது. ஏதோ நல்ல குடும்பம்னு சொன்னாங்க, அதான் வந்தோம் பாக்குறோம். பிடிச்சிருந்தா சொல்லுங்க, இதுக்கெல்லாம் சம்மதம்னா பேசிக்கலாம். இல்லைன்னா இருக்கவே இருக்கு நல்ல சம்மந்தங்கள்லாம் எனக்கும். நாங்கெல்லாம் நல்ல குடும்பம் தான். ஆனா உங்களை பார்த்தா தான் எனக்கு சந்தேகமா இருக்குது. உங்க புருஷன் என்னடான்னா இந்த வயசுல அதுவும் இவ்வளோ சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. உன் புள்ள என்னடான்னா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என் வீட்டு மருமகளை பொண்ணா எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்றான். இதுல உனக்கு கிலோ கணக்குல நகை போடணுமா? நானு என் பொண்ணை கொடுக்கறதே பெருசு, இதுல கிலோ கணக்குல நகை வேற கேக்குறீங்க. என்னம்மா நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? பின்ன எங்க வீட்டு பொண்ணு முகம் எப்படி இருக்குது? அவ அழகுக்கு நீங்க அவளுக்கு நகை போட்டு கட்டிட்டு போனோம். நீங்க என்னடான்னா கல்யாணம்னு பேசவே இல்லை, பொண்ணு சரியா பிடிச்சிருக்கான்னு கேட்கவும் இல்லை, பொண்ணு சம்மதமும் கேட்கல. அதுக்குள்ள கிலோ கணக்கில் நகையை பற்றி பேசுகிறாங்க. இவங்களே அம்மா இல்லை சித்தி. முதல்ல அந்த பையனை எப்படி வச்சுருக்காங்களோ அவனை பார்க்கவே பாவமாக இருக்குது. இதில் எங்கள் வீட்டு பொண்ணையும் அங்கே கொடுத்துட்டு நாங்களும் கஷ்டப்படவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்.
எங்கள் அத்தை சொன்னது தான் சரி. வந்ததுக்கு பஜ்ஜி போண்டா கொண்டாந்து தரேன், சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் வேலையை பாருங்க. எங்கள் பொண்ணை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அப்போ எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டீங்களா? யாரா இவன்? இவனை எந்த கணக்குலயும் சேர்க்க முடியாது போல இருக்கே. இப்பதானே சொன்னேன் பொண்ணு கொடுக்க மாட்டோன்னு.